இப்ப எப்படி 2026 ஓட்டிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆக போகுது? இப்ப இந்த பிஜேபி எதிர்ப்பு ஃபேக்டர் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா 26ல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து 2019 பாக்குறோம், பிஜேபியோட சேர்ந்து அதிமுகவும் கூட்டணி அமைக்குது. என்டிஏ கூட்டணி வந்துட்டு ஒரு 3-4 கட்சிகள் சேர்ந்து அமைக்கிறாங்க. பெரிய அளவுக்கு தோல்வியை சந்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கூட்டணி ராகுலை தான் நாங்க முன்னிறுத்துறோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்லி களம் காணப்பட்ட அந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா 57% வாக்குகளை வந்துட்டு திமுக பெறாங்க. கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசம் வந்து 27% இருக்கு. ஆனா அப்படியே 21க்கு வரும் பொழுது அது டோட்டலா சேஞ்ச் ஆகுது. 27ங்கிற டிஃபரன்ஸ் வந்து 3% வந்து நிக்குது. அதுவும் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு பிறகு. அப்ப அந்த ஓட்டிங் பேட்டர்ன் டோட்டலா மாறத நம்ம பாக்குறோம். ராகுலா மோடியான்னு வரும் பொழுது ராகுல் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு கூட்டு போறாரு திமுக கூட்டணியை. அதுல ராகுலுடைய ஓட்டுன்னு சொல்ல வரல. ஆனா அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஃபேக்டரும் அந்த ராகுலும் சேர்ந்து அந்த கூட்டணியை அந்த அளவுக்கு நெருங்க முடியாத அளவுக்கு கூட்டமே நிறுத்த வைக்கிறத நம்ம பாக்குறோம். அதுவே சட்டமன்றம் வரும்பொழுது இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு ஸ்டாலின் அவர்களா அப்படிங்கறதான் போட்டியா வந்து நிக்குதுங்கிறத நமக்கு 2021 தேர்தல் வந்து உணர்த்தி இருக்கு. இந்த ஓட்டிங் பேட்டர்ன் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க. அந்த பிஜேபி ஃபேக்டர் வந்துட்டு, அதாவது பிஜேபி திரும்பவும் அதிமுக கூட்டணியில தான் பயணிக்கிறாங்க 21லயும். அங்க 27% இருந்தது, இங்க 3% மாறி இருக்குனாக்கா அந்த பிஜேபி ஃபேக்டர் வந்து பெருமளவுக்கு இங்க எடுபடல. இங்க மாநிலத்துல யார் தேர்தலை சந்திக்கிறாங்க, மாநிலத்துல யார் ஆள போறாங்க, திமுகவா அதிமுகவா அப்படிங்கறதான் பிரதானப்படுது அப்படிங்கறத பாருங்க.